வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வெள்ளைச்சோளத்தை வந்து நம்ம களி மாதிரி கிண்டலாம், சோறுன்னு சொல்லலாம், எப்படியாவது சொல்லலாம். இந்த வெள்ளை சோளத்தை நல்லா 2-3 தடவை கழுவிட்டேங்க. இதை வந்து ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறி வந்த பிறகு இதை மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நொய்யை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சோளக்கஞ்சி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோளம் ஊற வச்சு நல்லா ஒரு 6 மணி நேரம் மேலே ஆயிடுச்சுங்க. வெள்ளை சோளம் சூப்பராக ஊறி இருக்குது. இது வந்து நான் எடுத்தது இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 1.5 டம்ளர் வரும் இதுக்கு. இதை வந்து நான் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குருணையாக அரைச்சிட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பு சோறு இல்லை சோள சோறு, அப்படி இல்லைன்னா சோளக்கூழுன்னு சொல்லுவாங்க. எதுவாவது நம்ம நினச்சிக்கலாம். இன்றைக்கே நம்ம சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் சோறு, மறுநாள் சாப்பிட்றதா இருந்தால் கூழ், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இதை அரைச்சிட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், சோளம் வந்து எவ்வளோ சூப்பராக அரைச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சோளம் கூட காணோம். நல்லா நொய்யாக இருக்குது. அதாவது நம்ம உப்புமா ரவை மாதிரி நல்லா அரைச்சிட்டேங்க. இந்த சோளத்திலே ஒரு 3 ரகம் இருக்குங்க. எந்த சோளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளையாகவும் இருக்கும், கொஞ்சம் மஞ்சளாகவும் இருக்கும், டார்க் வெள்ளையாகவும் இருக்கும். 3 ரகம் இருக்குது சோளம். ஓகேங்களா? இதை நான் பொரிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கப்பில் 3.5 கப்பு தண்ணி. எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ சோளத்தை அதே கப்பில் 3.5 கப்பு தண்ணி நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த கப்பில் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அது தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதாவது தண்ணி சூடேற ஆரம்பித்தா போதும் நம்ம அந்த நொய்யை போட்டு கலந்துக்கலாம். இல்லைன்னா உருண்டை தட்டிடும். அந்த நொய் போட்டு கலந்துகிட்டே இருந்தால் சீக்கிரமாக கட்டிப்பட்டுடும். அதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வர வச்சா போதும். சூப்பராக உங்களுக்கு களி, அதாவது சோறு ரெடி ஆகிடும். சோள சோறு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? கொதி வர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம சோளத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை சோளத்தில் தோசை, அடை, இட்லி எல்லாமே பண்ணலாம். குழி பணியாரம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். குழி பணியாரம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளைச்சோள வெள்ளை பணியாரம் அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குங்க. புழுங்கலரிசி 1, வெள்ளைச்சோளம் 1, ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே ஊற வைக்கணும். அதாவது சோளம் மட்டும் ஒரு 5 மணி நேரம் ஊறணும். இந்த அரிசி உளுந்தெல்லாம் நம்ம எப்பயும் போல் இட்லி தோசைக்கு 2 மணி நேரம், ஒருத்தர் 3 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஊற வச்சுட்டா போதும். எல்லாமே உளுந்து தனியாக அரைச்சிட்டு இந்த அரிசி ரெண்டுமே தனியாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும் சோள பணியாரம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தோசை நல்லாயிருக்கும், அடை நல்லாயிருக்கும். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் விட சோளத்தில் இந்த சோறு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இதை நல்லா தண்ணி ஊற்றி வச்சு அந்த சோத்தில் மறுநாள் கூழாக கரைச்சி சாப்பிடும்போது இன்னும் அதிக சத்து உடம்புக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தண்ணி இன்னும் கொதிக்கலை, ஆனால் சூடேறிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த சோள நொய்யை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். தெளித்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் இந்த தண்ணியெலாம் இழுத்து கட்டிப்பட்டு வந்த பிறகு நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நொய் வந்து கிட்ட சேர்ந்துடுச்சு. கொஞ்சம் அந்த மாதிரி கொதிக்கிறது பாருங்கள். அப்படி கொதித்து வரும். இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வர வச்சிடலாம். ஓகேங்களா? அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப ஆன் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் ஆன் பண்ணேன். ஆனால் சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், அப்படியே நம்ம கரண்டியில் எடுக்கலாம், களி மாதிரி. அந்த மாதிரி வந்துடும். அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறமா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த சோள சோறு எப்படி இருக்க பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அடிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா உருட்டி எடுத்து அப்படியே நம்ம
ஊறுகாவோ அப்படி இல்லைன்னா குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சோறுக்கு வந்து நான் எடுத்து வச்சது பூண்டு காரம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சாம்பார், ஊறுகாய், காரக்குழம்பு ஏதாவது தொட்டு சாப்பிட்லாம். இதுவே இந்த உருண்டை அப்படியே தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா நாளைக்கு தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி குடிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட வேணும்னா வெங்காயோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வெள்ளைச்சோள சோறு அருமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு அருமையான ஹெல்த்தியான டிஃபன். எல்லோரும் எடுத்துக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.